இந்த சின்ன பையனுடைய அப்பா வச்சிருக்கிற டாய் ஷாப்ல 2 விதமான புது பொம்மைங்களுடைய பார்சல் வந்திருக்குது. அந்த பொம்மைங்களை பார்த்து அந்த குட்டி பையனுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அந்த பொம்மைங்களால மூவ் பண்ண முடியுது, பேச முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. அதுல 2 விதமான பொம்மைகள் இருக்குது. ஒன்னு கமாண்டோஸ், இன்னொன்னு கார்கனைட்ஸ். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அந்த குட்டி பையனுக்கு தெரியாது அந்த பொம்மைகளுக்கு எல்லாம் உயிர் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போய் அவனுடைய பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அவனுக்கே தெரியாம அவனுடைய பேக்குக்குள்ள ஒரு கார்கனைட்ஸ் பொம்மை இருக்குது. நைட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொம்மைக்கு உயிர் வந்து அது இந்த பையனுடைய பேரையே சொல்ல ஆரம்பிக்குது. அதை பார்த்து அந்த குட்டி பையன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதே நேரத்துல அவங்க அப்பா கடையில இருக்கிற கமாண்டோ பொம்மைகளுடைய சீஃப் அதோடைய பார்சலுக்குள்ள இருந்து அதுவாவே பிரிச்சுக்கிட்டு வெளியில வந்து எல்லா ஆர்மி பொம்மைகளையும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா நம்ம இன்னைக்கே மொத்த கார்கனைட்ஸ் கூட்டத்தையும் அழிச்சு காலி பண்ணிடணும், அப்பதான் நம்ம மிஷன் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த சின்ன பையன் அவங்க அப்பா கடைக்கு போய் பார்க்கறான். பார்த்தா ஒரு பாக்ஸ்ல கூட பொம்மைகளே இல்ல, எல்லா பொம்மைகளும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப அந்த பையன் கூட இருக்கிற கார்கனைட்ஸ் பொம்மை இது எல்லாத்தையுமே அந்த கமாண்டோ பொம்மை தான் பண்ணிருக்கோம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பையன் அவங்க ஷாப்ல இருந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறான். அதை பார்த்து அந்த கமாண்டோஸ் பொம்மைங்க ஒரு சோல்ஜரை மட்டும் வில்லுல அம்பேறிற மாதிரி அப்படியே வச்சு இழுத்து விடுதுங்க. அந்த பொம்மையும் அப்படியே பறந்து போய் அந்த சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேல ஏறி அந்த கார்கனைட்ஸ் பொம்மையை சாகடிச்சிடலான்னு பாக்குது. ஆனா கடைசியில பார்த்தா வீல்ல சிக்கி அப்படியே பீஸ் பீஸ் ஆகி நொறுங்கி கீழே விழுந்துருது.